ஷாகுல் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இத? விஜய்க்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது பாதுகாப்பா அல்லது அரசியலுக்கான ஒரு அம்சமாக புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு அரசு தனது கடமையை செய்வதையே விமர்சனத்துக்குள்ளாக்குனா எப்படி? இப்ப பாருங்க, இப்ப மரியாதைக்கு அவரே சொன்னாரு, மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு அவங்க கேட்காமலே ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்களே, அப்பனா அவருக்குள்ள இழுக்கிறதுக்குன்ற ஒரு முயற்சியை திமுக செய்து நம்ம சொல்ல முடியுமா? அந்த பார்வை பார்த்தா அது சரியா இருக்குமா? இல்ல, செங்கோட்டையன் விஷயத்தையும் விஜயோட விஷயத்தையும் ஒப்பிட முடியுமா? செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டாரு, அப்ப விஜயும் சொல்ல சொல்லுங்க. இப்ப கேட்டாங்களா கேட்கலையான்றது ரெண்டாவது. அத கேட்டாலா முதல்ல நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், கேட்டாதான் என்ன தவறு? ஒரு மாநாடு இல்ல சரி, அதெல்லாம் வேண்டாம். கேட்டீங்களா இல்லையா? நீங்க ஏற்கறீங்களா இல்லையா? அததான் பதில் சொல்லணும். இருக்குது கேட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போலாமே. அதத்தான் நாங்களும் கேக்குறோம். இதுக்கு கோவிக்கிறீங்க நீங்க. ஒரு சில விளக்கங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மாநாடு போடுறோம், ஒரு மாநாடு போடும்போது மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, தனி வழியாக தனி சாலை அமைத்து நீங்க கூட்டிட்டு போங்க தளபதிய அப்படின்னு சொல்றாங்க. உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த மாநாட்டுக்கு முன்கூட்டியே வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை தனி சாலை போட வைத்தது யார்? நாங்களா தளபதியை நாங்க முன்னிலைப்படுத்தி தனி சாலை வழியாக கொண்டு போய் அவரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைச்சா, தனி சாலை போட வைத்தது மாநில அரசு. அதை போல முன்கூட்டியே வர வைத்தது தளபதி என்று சொல்லுகிறார். திமுகவினுடைய தலைவரையும் தளபதி என்றுதான் சொல்லுகிறார்கள். நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுங்க நீங்க. ஏன்னா அதையாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்படி இல்ல, நான் நடிகர் சொன்னது இவருக்கு கோபம் வருது. அப்படின்னா தளபதி என்றால் தமிழ்நாட்டில் எத்தனை தளபதிகள்? தளபதி என்பது தமிழ் சொல். அது எல்லாரும் தலைவர் சொல்லுங்க சார். இல்ல சரி, தலைவர் என்ற சொல்லை அனைத்து தலைவர்களுக்கு பயன்படுத்துகிறோமே, அப்படி என்றால் இந்த தலைவருக்கு பயன்படுத்தணும், அந்த தலைவர் பயன்படுத்தணும். முன்னாடி கட்சி பேரை போடுறோம்ல. இல்ல விஜய் தலைவரா தலைவர் போடுறோம்ல. இல்ல ஷாகுல், நான் கேக்குறேன் ஒரு நிமிஷம். ஷாகுல், மெகா கூட்டணிக்கான பிளானா பாஜக இத வைக்குதா, முதன்மைப்படுத்துதா? டாக்டர் சுமந்த் அதான் சொல்றாரு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி. நடக்க போற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். மரியாதைக்குரிய ஐயா சுமன் ஸ்ரீராமன் கூட சொன்னாரு, பாஜக அவங்க சரியா விமர்சிக்கல அப்படின்றது. பிரியன் ஐயா கூட சொன்னாங்க. நான் சொல்றேன், நடப்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் எங்களுடைய விமர்சனம் கூர்திட்டப்படும். மத்திய அரசினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அதனுடைய ஆட்சியுடைய அவலங்களை நாங்கள் கூர்திட்டுவோம். நடக்க போவது சட்டமன்றத்திற்கான தேர்தல். யார் முதல்வர் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்ற பொழுது, யாருக்கு எதிராக நாம் ஆயுதத்தை கூர்திட்ட வேண்டும், யாரோடு போர் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தல் தான் முடிவு செய்ய. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போய் நம்ம பாஜக விமர்சனம் பண்ணல, பாஜகவோட கூட்டணி என்று சொல்ல முடியும்? நீங்க எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நாங்கள் கொள்கை சமரசம் செஞ்சுக்கவே மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி கூட ஒட்டும் இல்லை. கொள்கை சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்கன்றப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முழுக்க திமுக மட்டும் தானே எதிர்த்துக்கிட்டு இருக்குது தாவேகா. அதுல என்ன லாஜிக் புள்ளி இருக்கு? திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய தாவேகா பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை அப்படின்றப்போ பாஜக அமைக்கக்கூடிய இந்த மெகா கூட்டணிக்குள்ள விஜய் இழுப்பதற்கான முயற்சி தானே. ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல ஒரு புள்ளியில வரலான்ற நம்பிக்கை இருக்கும் இல்லையா, ஒரு பார்வை உருவாகும்ல. இல்ல உங்க பார்வைக்கு தெரியல, பாஜக எதிர்ப்பது உங்கள் பார்வைக்கு தெரியல. எப்பவுமே அகலமான சாலையிலே பல வாகனங்கள் போகின்ற பொழுது மிகப்பெரிய வாகனம் தான் கண்ணுக்கு தெரியும். நீங்க ஒரு போர்டு கார் வாங்கணும், ஒரு ஹூண்டாய் கார் வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹூண்டாய் காரா கண்ணுக்கு தெரியும், இல்லாட்டி கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு ரெண்டு கேள்வியில பாஜகவை தாவேகா விமர்சிச்சுதான் நீங்க வெளிப்படையான ஸ்டாண்ட் சொல்லுங்களேன். ஒண்ணு, வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு அம்சத்துல திமுகவை கடுமையாக விமர்சிக்குது தாவேகா. பாஜகவுல வாரிசு அரசியல் இல்லையா, அதிமுகவுல வாரிசு அரசியல் இல்லையா? ரெண்டையும் ஏன் விமர்சிக்கல தாவேகா? ஒரு புள்ளி. ரெண்டாவது புள்ளி, சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தாவேகா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த மாட்டேன்றீங்கன்னு கேட்க மாட்டேன்றீங்களே. இப்ப ரெண்டு புள்ளியில நீங்க கடுமையா விமர்சிக்கல. இல்ல அற்புதமான கேள்வி ரீகன், அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதுக்கு சரியான பதில சொல்றேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுக்கு கேட்ட முதல் கேள்வி பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லையா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல் இல்லையா என்று சொல்கிறீர்கள். தளபதி தன்னுடைய மாநாட்டில் சொன்ன விவரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு உங்கள் வாரிசுகளை ஆட்சியில் அமர்த்து கொண்டு நீங்கள் வாழையடி வாழையாக
திராவிட மாடல் என்று சொல்லி சுரண்டி சாப்பிடுவதை, ஊழல் ராஜ்யம் செய்வதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னாரு மாநாட்டில். இல்ல அந்த புள்ளியில தான் இல்ல இந்த பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில மென்மையான போக்கு கடைபிடிக்கிறது தான் மெகா கூட்டணிக்கான அம்சமா சுமன் சிங் டாக்டர் பாக்குறாரு. லாஜிக்கா சரியா தானே இருக்குது. நீங்க ஒரு பக்கம் கொள்கை இல்ல, ஒரே நிமிஷம் சாகுல், கொள்கை எதிரின்னு நீங்க கட்டமைச்சதுக்கு பிறகு அவங்கள நாங்க மென்மையா விமர்சிக்கவே மாட்டோம் அப்படின்றது என்ன புள்ளி? பெரியார் உங்களுடைய கொள்கை ஆசான் தானே. பெரியார் குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்கு என்ன நீங்க விமர்சனம் வைத்தீங்க? ஆனால் பிரசாந்த் கிஷோரை ஒரு விமர்சனம் பண்ணிட்டாரு சீமான் அப்படின்றப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அது பிரசாந்த் கிஷோரை விமர்சனம் பண்ணதல்ல, தளபதியை பணக்கொழுப்பு என்று சொன்னதற்காக வைக்கப்பட்ட. இல்ல, அவர் எல்லாரையும் தான் சொல்றாரு. தேர்தல் வியூகத்தை வச்சுக்கிறவங்க எல்லாருமே தான் அவர் விமர்சிக்கிறாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இல்ல அவர் வந்து சொல்றது, சீமான் சொல்றது பணக்கொழுப்பு தேர்தல் வியூகத்தை யார் யாரெல்லாம் வச்சுக்கிறாங்க அவங்களும் சொல்றாரு. பெரியார் குறித்த விமர்சனத்திற்கு பாஜக எதிர்பார்க்காது. ஆனால் உங்களுடைய கொள்கை ஆசான் தானே, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இதுவரை தெரிவிக்கலன்னா மறைமுகமான மெகா கூட்டணிக்கான திட்டம் தானே அது. இல்ல எங்களுடைய செயல் வடிவத்துல காட்டணும். சொன்ன பிறகு தான் நாங்க தந்தை பெரியார் அவருடைய சிலையை எங்களுடைய கட்சி அலுவலகத்துல கொண்டு வந்து வச்சோம். சொல்லை விட செயல் மேலானது அப்படின்றத புரிஞ்சுக்க. இல்ல அந்த அம்சத்துக்காக வைக்கல. இல்ல ஒரே நிமிஷம் நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்களேன். பெரியாருடைய சிலை பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல வச்சது உங்களுடைய சீமானுடைய அந்த பெரியார் விவகாரத்தாலா அல்லது தாவேக்காவினுடைய 2வது ஆண்டினுடைய தொடக்கத்தினாலா? ரெண்டும் தான். இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல போல் சொல்லவே இல்லையே ஷாகுல் அமீத். பெரியார் குறித்த விமர்சனத்திற்கு நீங்க சொல்லலன்றதும் பாஜகவை கடுமையாக விமர்சிக்காது என்றதும் மெகா கூட்டணிக்கான ஒரு ஒரு பிளான் தானே அது. இல்ல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, சிலரிடம் நாகரிகம் கருதி சிலரிடம் நாம பேசுவது நாகரிகம் அல்ல. ஒருத்தர் ஏற்கனவே எங்கள் தளபதியை அவர் மிகவும் தரக்குறைவாக தரலோக்களுக்கு இறங்கி ஒரு கீழ்த்தரமான பேச்சாளரை போன்று பேசுகின்ற ஒருத்தருக்கு நாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? சிலவற்றை கண்டால் ஒதுங்கி செல்வது நலந்தானே? அப்படி ஒதுங்க முடியுமா? திமுக ரியாக்ட் பண்ணுது. ஒரே நிமிஷம் இருங்க. திமுக ரியாக்ட் பண்ணுது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினவங்க சீமானுடைய வீட முற்றுகை போடுறாங்க. ஒரு சின்ன அறிக்கை வெளியிடலாமே. ஒரு அறிக்கை வந்ததா தாவேக்காவில இருந்து? ஒரு பிரச்சனையை அரசியலாக்க முயற்சி செய்வது என்பது வேறு. இல்ல அரசியல் சொல்லல. இல்ல நான் அரசியல் சொல்லல. இல்ல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு உங்களுடைய கொள்கைன்றது வேறையா இருக்கலாம். திமுக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில மெகா கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாஜக அதிமுக எல்லாரும் ஒரு புள்ளியில இணையறதுக்கான ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணதுலயே இந்த சர்ச்சைகள் எல்லாம். இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய உருவாக்கமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2026 ஆட்சி கட்டல ஏற்றுவது என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம். அதற்காக தான் நாங்க அல்லும் பகலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே ஒழிய யாரையும் முதலமைச்சர் ஆக்குறதோ யாரையும் இது பண்றதுக்கோ எங்களுடைய நோக்கம் அல்ல. இதையெல்லாம் தாண்டி இப்ப கே பி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் ரொம்ப நகைப்பா இருக்கு. ஒரு குழு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த கே பி முனுசாமி அவர்கள் பேசுவது என்பது பல்வேறு கட்சிகளிலிருந்து பல்வேறு தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர தயாராக இருக்கிறார்கள். அச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். அவ்வளவுதான். குழு பத்திரிகையாளர் புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. பேசலாம்.